ஐயோ, குளிச்சுட்டு தலையை கூட சரியா தவிட்டாம வந்திருக்கே. ஆமா, நீ வெந்நீர்ல தானே குளிச்ச? அவசரத்துல இன்னைக்கு பச்சை தண்ணியில குளிச்சுட்டேன். அதுதான் நீ இப்படி தும்புற. இந்த பாரு, இனிமே நீ வெந்நீர்ல தான் குளிக்கணும். பச்சை தண்ணி உன் உடம்பு கொட்டுக்காதுப்பா. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. சரி. ஆக செலவு முருகா, ஞான பண்டிதா. என்னய்யா, என்ன பார்த்தோன்ன கடவுள் பேர சொல்ற? உங்களை பார்த்தா அந்த தெய்வத்தையே பார்த்த மாதிரிமா. காக்கா பிடிக்கிறியா? சொக்கலிங்கம், என்ன செய்யற? அழுக்க துடைக்கிறேங்க. இந்த அழுக்கு துணியில தொடச்சா அதுல இருக்க அழுக்கு தான் இதுல ஒட்டும். வேற துணி கொண்டு வந்து தொட. சரிங்கம்மா. முத்துமால, அம்மா, கணக்கெல்லாம் எழுதியாச்சா? எழுதி தயாரா வச்சிருக்கிறம்மா. கொண்டு வா. முருகா, முத்துமால, செடியா கணக்க இந்த என்னய்யா, கணக்கு கேட்டா கைகால் உதறுது. ஒருவேளை கணக்குல அப்படி இப்படி ஏதாவது? அப்படியெல்லாம் இசுக்கு பிசுக்கெல்லாம் கிடையாதுமா. நீங்க ஒன்னா புத்தகத்தை பாத்துருங்க. இன்னைய கணக்கு 203வது பக்கத்துல இருக்குது. 202க்கு பக்கத்துல தான் 203. முந்திரி பருப்பு 500, கல்கண்டு 200, மில்லி 300. மில்லி எப்ப இருந்தையா உனக்கு இந்த கெட்ட பழக்கம்? சத்தியமா நான் கண்ணால கூட பார்த்ததே இல்லம்மா. பின்ன எப்படி கணக்குல வந்தது? கெட்ட நேரம் இந்த மாதிரி சொல்றீங்க, எட்டி பாக்குறேன். அது வந்து மில்லி இல்ல, மல்லி. மல்லி கொத்தமல்லி எப்படியோ கொம்பு முளைச்சிருச்சு. கொஞ்சம் நான் ஏமாந்தா கொம்பு முளைக்கும், பாலும் முளைக்கும். ஐயா, இதென்னையா 10 ரூபாய்க்கு காஃபி செலவு? ஒண்ணு இல்லம்மா, கடை வீதிக்கு போயிருந்தேன், கடுக்கா கிடைக்கல, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. கொஞ்சம் லேட் ஆனா 10 ரூபாய்க்கு காஃபி சாப்பிடுவியா? விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுங்களே. உடுப்பி ஹோட்டல்னு நினைச்சுதான் உள்ள ரோஞ்சேன். அதுக்கப்புறமா தான் தெரியுது கபேரான்னு. ஐயோ, பில்ல பார்த்த உடனே கப்புன்னு ஆகி போச்சுங்க. ஐஸ் வாட்டரே 5 ரூபாங்கிறா. 5 ரூபாய்? யார் வீட்டு படம்? பக்கத்துல. அதுதான் பொறுப்பு இல்லாம செலவழிச்சிருக்கியா? இந்த 10 உன் பத்துல எழுதிக்க. புள்ள குட்டிக்காரு. இது மட்டும் என்ன புள்ள இல்ல சொத்தா? வாட்ச்மேன், அம்மா, என் டிரைவர் வந்தாச்சா? இன்னும் வரலம்மா. ஆஹா, முத்துமால, அம்மா, டிரைவர் என்ன தினம் லேட்டா வர்றான்? அவன் இன்னும் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. புரிய வைக்கிறேன். செல்வம், அம்மா, காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ ரெடி ஆயிட்டியா? நீங்க ஒழுக்கத்தை உயிரா சொல்லி வளர்த்தீங்க. இன்னைக்கு உங்க புள்ள பண்புள்ள புள்ளையா இருக்கு. என்ன எங்க அம்மா கஷ்டத்தையே சொல்லி வளர்த்தாங்க, கணக்கு புள்ளையா வந்து நிக்கிறேன். அதுக்கு இப்ப வருத்தப்பட்டு என்னையா பிரயோஜனம்? டூ லேட். அம்மா, நான் ரெடி. செல்வம், என்னப்பா இப்படி தலைவாரி இருக்க? காலேஜ்ல இப்ப இதாம்மா பேஷன். இதெல்லாம் உன் முகத்துக்கு அழகா இருக்க. இப்படி வா. ஏன் சிரிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. இந்த மாதிரி அர்த்தம் இல்லாம சிரிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்ப எதுக்காக சிரிச்சேன்? வந்து தம்பிய இன்னும் சின்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கீங்களேன்னு நினைச்சு லேசா சிரிச்சேன். இந்த பாரிய மற்றவங்க கண்ணுக்கு அவன் பெரியவனா இருக்கலாம், ஆனா பெத்தவ கண்ணுக்கு அவன் என்னைக்குமே சின்ன புள்ளதான். ஐயா, கரெக்டா சொன்னீங்க. டெல்லிக்கு ராஜாவானாலும் தாய்க்கு புள்ளதான்னு பாரதியார் சும்மாவா பண்ணார்? பாரதியாரா? நான் ஒரு முட்டாள். டீம் சுந்தரராஜன். நீ வேற நேரங்காலம் தெரியாம உளறிட்டு இருப்ப. செல்வம், வா, டிஃபன் சாப்பிடலாம். போதுமா? இன்னும் ஒண்ணு சாப்பிடுப்பா. வேண்டாமா, நான் தான் 4 இட்லி சாப்பிட்டேன். நீ மறந்துட்ட, 3 இட்லி தான் சாப்பிட்டேன். இந்த பாரு, நீ அரை வயித்தோட போன எனக்கு ஆபீஸ்ல வேலையே ஓடாதுப்பா. அப்போ இன்னும் 2 இட்லி போடுங்க. கணக்குலையா? பாப்பா காரோட்டி கந்தசாமி, இன்னைக்கு நீ வகையா மாட்டிக்கிட்ட. அம்மா என்ன கேட்டாங்களா? கேட்டாங்களா? பாவா வந்து கொடுப்பாங்க, வாங்கி கட்டிக்கோ. பாப்பா டிரைவர், இதுதான் வேலைக்கு வர்ற நேரமா? மன்னிச்சுங்கம்மா, என் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லை. ஓஹோ, அதுதான் இன்னைக்கு லேட்டா? சரி சரி, போய் வண்டியை தொட. வந்துருங்க. ஏன் நிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க, 2 நாளைக்கு லீவும், மருந்து வாங்கி இருக்கிற பணமும். முத்துமால, அம்மா, இவன் சம்பளத்துல வாங்கி இருக்க பணத்தை புடிச்சுக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரமே கணக்கு தீட்டு அனுப்பிடு. அம்மா. அப்ப என்னையா, போன வாரம் சனிக்கிழமை உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு 30 ரூபாய் வாங்கினேன். இந்த வாரம் சனிக்கிழமை உன் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா? யாரை ஏமாத்த பாக்குற? வண்டியை கவனமா ஓட்ட வேண்டிய நீ கிண்டியில கவனம் செலுத்தினா எப்படியா உருப்பிடுவ? அம்மா, என்னையா அது பாக்கெட்ல ரேஸ் புக்கு?
மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்குறவனோ ரேஸ் குதிரையை நம்பி பணத்தை விடுறவனோ பைத்தியக்காரன்னு தெரியாமலா சொல்லியிருக்கிறாரு கவிஞர் ஷெல்லி. நீ சும்மாரியா? புத்தர் சாயந்தரமா வந்து உன் சம்பளத்தை வாங்கிட்டு போ. மன்னிச்சிருங்கம்மா, இனிமே ரேஸ் பக்கமே போக மாட்டேன். இந்த பாரு, நான் சொன்னதுதான். இனிமே நீ வேலை செய்யற இடத்துலயாவது ஒழுங்கா நடந்துக்க. Get out. முத்துமால, செல்வத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம் 5 ரூபாய் கொடுத்து அனுப்பு. வேண்டாமா? ஏன்பா? நேத்து கொடுத்த பணம் அப்படியே இருக்கு. புள்ள என்ன இப்படி இல்ல இருக்கணும். செல்வம், நீ டிக்கெட் எடுத்துட்டு காலேஜுக்கு போ. நான் பெரிய கார் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போறேன். டிரைவர். அம்மா, டிரைவரை இப்பதானே வேலையை விட்டு நிறுத்திட்டீங்க. டிரைவர் இல்லாட்டி என்னையா நான் ஓட்டுறேன். அம்மா, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதுங்களே. அதனையா பெரிய கம்ப சித்திரம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்டேரிங்க நேர பிடிச்சு ஆக்சிலேட்டர் மிதிச்சா வண்டி தானா ஓடுது. பயா சீக்கிரம். அம்மா, நானும் கூட வரணுங்களா? ஏன் பயப்படுற? ஸ்டேரிங் நம்ம கையிலயா இருக்கு, எல்லாம் அவன் கையில இருக்கு. வாவா. யார் கையில இருக்கு ஸ்டேரிங்? இன்னப்படியே வேலாயுதம் கூப்பிட்டீங்களா? ஆமா, அம்மாவோட கார்ல போறேன். வந்தா வரவுல வச்சுக்கோ, வரலன்னா செலவுல வச்சுக்கோ. இந்த 2 ரூபாயும் உன் பாக்கெட்ல வச்சுக்கோ. ராத்திரி வரைக்கும் பாரு. வரலன்னா ஊர்ல இருக்கிற என் குழந்தைகளுக்கு ஒரு தந்தியை கொடுத்துரு. தெய்வமே, நல்ல வேலை ஒண்ணும் நடக்காம ஏயா அலற? மோதனது நம்ம கார் தான். மோதனது நம்ம கார் தான்மா. அடிப்பட்டது கணக்கு புள்ளத்தால. சரி சரி, வா வா வா. கொஞ்சம் தப்பி இருந்தா தந்து கொடுத்திருக்க வேண்டியதுதான். சீக்கிரம் சாப்பாடு கொண்டம்மா, வேலைக்கு நேரம் ஆச்சு. சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஏப்பா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே, வீட்டுல 2 நாள் ஓய்வு எடுத்துட்டா என்ன? ஜானகி, உன் அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்கணும், இன்னும் ஒரு நல்ல இடத்துல ஒப்படைக்கணும். அது வரைக்கும் நான் எப்படிமா ஓய்வு எடுத்துக்க முடியும்? அதுக்கா இந்த வயசுல நீங்க ஏன் எப்படி கஷ்டப்படலாம்? ஏமா, உனக்கு ஏதாவது பரம்பரை சொத்து இருக்கா? இல்ல நானாவது 4 காசு சேர்த்து வச்சிருக்கிறனா? ஒண்ணுமே இல்லையே. ஊருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கிற மேஸ்திரி தான் உன் அப்ப. ஆனா நமக்குன்னு ஒன்ற கூட ஒரு சொந்த குடிசை இல்லையேம்மா. ஆமா, காலம் புற எப்படியே சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு உதவிய வேலை செஞ்சுட்டு இருந்தாரே ராமசாமி, அவர் சொந்தமா 2 மாடி வீடே கட்டிட்டாராம். என்னம்மா செய்யறது? எனக்கு உழைக்கத்தான் தெரிஞ்சது, உழைக்க தெரியாம போச்சேம்மா. அப்பா, எங்கம்மா வந்த? வீட்டு செலவுக்கு பணம் இல்ல, அதுதான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். கடன் பட்டாவது மனைவியை காப்பாத்தணும்னு புருஷன் நினைப்பான். நீ கடன் வாங்கியே உன் புருஷனை காப்பாத்தணும்னு நினைக்கிறியே, இது எத்தனை நாளைக்குமா நடக்கும்? அக்கா, பெத்த கடமைக்கு அப்பா உனக்கு கொடுக்கலாம். ஆனா அத்தா வேலைக்கு போகாம மத்தவங்க கிட்ட நீ வாங்குற கடனை எப்படிக்கா திருப்பி கொடுக்க போற? என்ன செய்யறது? அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணித்தான் பாக்குறாரு, வேலை கிடைக்கலையே. வேலை கிடைக்கலன்னு சொல்லாதம்மா, வேலை செய்ய அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லு. வாழ்க்கையே ஒரு சூதாட்டம்னு சொல்லுவாங்க. ஆனா உன் புருஷன் சூதாட்டத்தையே வாழ்க்கையாக்கிட்டானேம்மா. அப்புறம் எப்படி குடும்பம் உருப்படும்? அவன் எப்ப திருந்த போறானோ, நீ எப்ப நிம்மதியா இருக்க போறியோ? இப்ப என் கையில ஒரு பைசா கூட இல்லம்மா. நாளைக்கு வா பார்க்கலாம். நீங்க என்னடா, நான் ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, கீழே கடந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். பண விஷயத்துல இப்படி அஜாக்கிரதையா இருக்கலாமா? பணம் போனாலும் பரவாயில்ல, இதுல அம்மாவோட போட்டோ இருக்கு. இது காணாம போயிருந்தா என் காத்தே நின்று போயிருக்கும். அப்படியா? உங்க அம்மா மேல உங்களுக்கு அவ்வளவு தெரியுமா? ஆமா, தாயும் சேயும் அழகா இருக்கேன். ஏங்க, இது என்ன விலை? 18 ரூபாய். 18 ரூபாயா? விலை அதிகமா? இல்ல, எங்க அம்மா தினமும் எனக்கு செலவுக்கு 5 ரூபாய் தான் கொடுப்பாங்க. நான் இன்னொரு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஏங்க, எப்பவும் நீங்க இங்கதான் இருப்பீங்களா? நாங்க சிக்னல் எங்கேயும் போக மாட்டேன். நான் வரேன். புதிய சந்திப்பு. என்னையா கணக்கு? அதே வாங்க வாங்க. எப்படி இருக்கேன்? ஏதோ உங்க புண்ணியத்தால நல்லா இருக்கேன். அலங்காரம் எப்படி இருக்கு? அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசமே தெரியல. நான் என்னையா கேட்டேன்? என் பொண்ணு கேட்டேங்க. பொண்ணா இது?
பூலோக ரம்பையா, அஜந்தா ஓவியமா, செப்பால் அடித்த சிலையான்னு அந்த அம்பிகாபதி அப்பன் திருவள்ளுவனே வந்தாலும் வர்ணிக்க முடியாது. திருவள்ளுவரா? திருவள்ளுவர் அப்பா அம்பிகாபதி? நீங்க புராணத்தை கரைச்சு குடிச்சிருக்கிறீங்க. என் பொண்ணு அப்படி பார்க்காதீங்க, திருஷ்டி பட்டுட போகுது. ஆமா, ஜெயலட்சுமி அம்மா எங்க இருக்காங்க? உள்ள உள்ள வாமா. மெல்ல மெல்ல. நட நட, அந்த பெங்காலி நட. ஜெயலட்சுமி அம்மா. பாரஞ்சனா, எப்ப வந்த? இப்பதான் வந்த. எனக்கு உங்க மேல கோவம். ஏன்? நான் உங்களை சொந்தக்காரி மாதிரி நினைச்சு பழகிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் இன்னும் என்ன எதிர்த்த வீட்டுக்காரியாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. தம்பிக்கு பிறந்த நாள் வருதாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்களா? ஓஹோ, அத சொல்றியா? நான் மறந்தே போயிட்டேன், மன்னிச்சுக்க. நல்லா இருக்கு, இதுக்கு போய் நீங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு எப்படி சும்மாதான் நிக்கிற? நமஸ்காரம் பண்ணிக்க. வணக்கம்மா. அம்மா என்னுடைய அம்மா, அத்தைன்னு கூப்பிடு. பஞ்சா போயிடுவேன். தம்பி வருது, தம்பி வருது. போஸ் போஸ், ஜப்பான் போஸ். அடடே, நீங்க எப்ப வந்தீங்க? தம்பி கேக்குற பதில் சொல்ல, அதுக்கிட்ட நான் பேச முடியுமா? இப்பதான் வந்தோம். என்ன இன்னைக்கு காலேஜுக்கு மட்டுமா? அம்மாதான் இன்னைக்கு இங்க வரணும்னு லீவ் போட சொன்னாங்க. ஓஹோ, எனக்காகத்தான் இந்த அலங்காரமா? என்னடா குழந்தைய போய் காது கிள்ளிக்கிட்டு? நீங்க சும்மா இருங்க, சின்ன திருச்சுங்க விளையாடுதுங்க, அதை ரசிக்காம. அம்மா, சாயந்தரம் 7 மணிக்கு என் ஃப்ரெண்டு வர சொன்னா, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாப்பா. தம்பி உங்களை கேட்காம எங்கேயுமே போகாத போல இருக்கு. தாகம் எடுத்தாலும் என்ன கேட்டுட்டு தான் தண்ணியே குடிப்பான். தவம் இருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு புள்ள கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு இருக்கிற அழகுக்கும் குணத்துக்கும் எனக்கு மட்டும் சின்ன வயசா இருந்திருந்தா. அம்மா, ஏண்டி பதற? அது காலில் விழுந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். அவ்வளவு தங்கமான பிள்ளை. அப்ப நாங்க வரட்டுமா? பாரஞ்சனா, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு மறந்துடாம வந்துரு. நல்லா இருக்கு, இது எங்க வீடு. நீங்க சொல்லிட்டா என்ன பாக்குற? சாவி பத்து ரொம்ப அழகா இருக்கு இல்லடி? ஆமாம்மா. அத்தை கிட்ட சொல்லிட்டு வா. போயிட்டு போயிட்டு வாமா. வர்றான். நட நட. அம்மா, யாரு? நீ வரேன். வாமா வா, ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, உங்க போன்ல சொன்னபடி சாமான்கள் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கணக்கு பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்தங்கம்மா பில். ஓ, 1000 ரூபீஸா? என்ன அப்படியே வைக்கிற? சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கம்மா. எண்ணி பார்த்து வாங்குற இடம் இது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நல்லா பேசுறியே. உன் பேரு என்னம்மா? ஜானகி. நல்ல லட்சணமான பேரு. என்ன அப்படி பாக்குற? உன் மகன் செல்வத்தை உனக்கு தெரியுமா? இல்லம்மா, எங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்குது. எங்கேயும் பார்த்திருக்க மாட்டேன். வீட்டை விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடு, வேற எங்கேயும் அவன் போக மாட்டான். போயிட்டு வரமா? வாமா. நில்லு. வர புதன்கிழமை அவனுக்கு பர்த்டே. கண்டிப்பா நீயும் வந்துரு. ஆகட்டுமா? ஹலோ ஹலோ. என்ன எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? ஆமா சார், ஸ்டோர் பணத்தை பறி கொடுத்துட்டேன். பண விஷயத்துல இப்ப நீங்க அஜாக்கிரதையா இருக்கலாமா? இத எங்க வீட்டு சோஃபாவில மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. அம்மா தான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது மட்டும் கிடைக்காம இருந்தா என் வேலையும் போயிருக்கும், என் குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்ஸ் எல்லாம். நாளைக்கு என் பர்த்டே. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். தேங்க்யூ. நினைத்த காரியம் கைகூடும். நேற்று நீ ஜெயிச்சுட்டு போயிட்ட, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா. ஆக்கிறடா. யாரால நேர கணக்கு கடன் சொல்லிட்டு இருக்கா? எவனாவது கடன்காரனா இருப்பான். நம்ம எதிர்ப்பு குபேரனா வர போறான். சும்மா விஜய், யார் வந்துட்டு அங்கன்னு போய் பார். வாங்க மாமா, வாங்க வாங்க. யாருப்பா இவங்க? புதுசா வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு திட்டம் போட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க மாமா, வாங்க. நீங்க உட்காருங்க மாமா, உட்காருங்க. அப்போ நீங்க
நாளைக்கு கண்டிப்பா வாங்கடா. வாங்க வாங்க. என்னையா கணக்கு அலங்காரம் எப்படி? டபுள் ஓகே. பூலோக ரம்பையா, அஜந்தா ஓவியமா? அட நீ என்னையா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க, புதுசா ஏதாவது சொல்லு. ஹிந்தி நடிகை எலிசபெத் டெய்லரா? அரே ஹிந்தி நடிகையா? அவன் மலையாள நடிகையா? நீங்க சினிமாவை கரைச்சு குடிச்சிருக்கீங்க. நீ சந்தனத்தை கரை. ஹலோ செல்வம். ஹாய் காஞ்சனா. காஞ்சனா இத வாங்கி உன் கையால தம்பிக்கிட்ட கொடு. போட்டு போட்டு. ஹலோ செல்வம். ஹாய். ஏண்டா லேட்டு? சாரி, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இந்தாங்கம்மா. சோமு, ராமு, பாஸ்கர் என் கிளாஸ்மேட்ஸ். இவங்க தான் எங்க அம்மா. உட்காருங்க. ஹலோ மாமா. தேங்க்யூ. நல்ல கலெக்ஷன். பியூட்டிஃபுல். தேங்க்யூ. அம்மா எல்லாரும் வந்தாச்சு. தம்பி கேக் வெட்டலாமே, வாங்க எல்லாரும். முத்துமாலை நான் அப்புறம் சாப்பிடுறேம்மா. கேக்கு வெட்டி எல்லாருக்கும் குடியா. மிஸ்டர் செல்வம், போட்டோ ப்ளீஸ். அம்மா கேக் விட்டுற மாதிரி நில்லுங்க. போஸ்ல நிக்கிறம்மா, நீங்க கொஞ்சம் ஒதுங்க. வெளிய வெளிய. ஆமா இன்னும் என்னடி போஸ் அவன் தான் ஒதுக்கிட்டானே. காஞ்சு கேக் சாப்பிட்டு காஞ்சு போயிட்டு வாமா. ஜெயலட்சுமி அம்மா, நானும் எத்தனையோ தாயும் பிள்ளையும் பார்த்திருக்கிறேன். ஆனா அம்மா அம்மான்னு உயிரையே விடுற இப்படி ஒரு பிள்ளையையும் மகன் மேல இவ்வளவு பிரியமா இருக்கிற ஒரு தாயையும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. கடவுள் உங்களை என்னைக்கும் பிரிச்சுடாம இப்படியே வச்சிருக்கணும். நான் வரட்டுமா? கண்டிப்பா அத்திக்கிட்ட சொல்லிக்கமா? போயிட்டு வரேன். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவ கண்ணு இருக்கே கொள்ளி கண்ணு. ஏண்டி ஜெயலட்சுமி, என் காலடி மண்ணையா எடுக்கிற? அப்ப நான் என்ன பொறாமக்காரியா? நீ பணக்காரியா இருந்தா உம்மட்டோடடி. என்கிட்ட அவன் அகம்பாவத்தை காட்டுற இருடி. என் பொண்ணையே உன் வீட்டுல கட்டி கொடுத்து உன் இடுப்புல தொங்குற கொத்து சாவியை எடுத்து என் இடுப்புல தொங்க விடல. என் பேரு ரஞ்சனா தேவி இல்லடி. செல்வா சீக்கிரமா மேற்கு பத்தி நில்லு. ஏமா? நம்ம எதிர் வீட்டுக்காரி ரஞ்சனா இருக்காளே, அவ கண்ணு கொள்ளி கண்ணு. அதான் காலடி பண்ண எடுத்துட்டு வந்திருக்கேன். சுத்தி போட்டா சரியா போயிடும். இத பாரு, நான் கேட்கறதுக்கு நீ வெக்கப்படாம பதில் சொல்லணும். நான் ஏமா வெக்கப்பட போறேன்? என் கண்ணு மனசுல உள்ளத மறைக்காம சொல்லணும். நான் ஏமா மறைக்க போறேன்? என் தங்கடி நீ. ஆமா காஞ்சம்மா, நீ அவரை பத்தி என்ன நினைக்கிற? யார பத்தி நான் கேக்குறேன்? தெரியாத மாதிரி நடிக்கிறியே. இன்னைக்கு பிறந்த நாள் விழாவில் நீ அவரை பார்த்து சிரிச்சதையும் அவர் ஒன்ன பார்த்து சிரிச்சதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். அம்மா, அவரை பத்தி நீ என்னம்மா நினைக்கிற? ஏண்டி நான் ஒன்ன கேட்ட நீ என்னையே திருப்பி கேக்குறியா? அவர் ரொம்ப நல்லவருடி. ஆமாம்மா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அது போதும், எனக்கு அதுவே போதும். அந்த காஞ்சி காமாட்சி என்னும் புண்ணியத்துல நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும். அதை நான் கண்குளிர பார்க்கணும். ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன வேணும்? பக்கெட்டு கூட. ஆஹா, அந்த செக்ஷன். பக்கெட்டு கூட. இன்னும் என்ன வேணும்? பிளாஸ்க். இந்த செக்ஷன். அப்புறம் என்ன வேணும்? கடாய். கடாய். எதிர் செக்ஷன். டிஃபன் பாக்ஸ் அது அங்கதானே? டிஃபன் பாக்ஸ். கடாய்.
செக்ஷன்ல என்னதான் வேணும்? உங்க செக்ஷன்ல என்னதான் இருக்கு? டைம் ஆயிடுச்சு, நாங்க சேல்ஸ் க்ளோஸ் பண்ண போறோம். நாளை காலையில வந்து உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கலாம். மேடம். ஹலோ, நீங்களா? என்ன சார் இங்க நிக்கிறீங்க? இதுக்காக எனக்காவா? ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? என்ன வேணும்? இதெல்லாம் நீங்களே எடுத்துட்டு போயிடுங்களேன். நானா? இதை எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எங்க அம்மா திட்டுவாங்க. அதுக்கு ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குனீங்க? அதானே. ஏன் வாங்கினேன்? எதுக்கு வாங்கினேன்? என்ன கேட்டா? அதானே, எனக்கே தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது சரி, உங்க ஸ்டோருக்கு நான் அடிக்கடி ஏன் வர தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? அதானே, எனக்கே தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது சரி, இன்னைக்கு ஒரு கார்டு எடுத்தேன். அது என்ன வந்து தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? அதானே. இத கொஞ்சம் படிங்க. காதலில் வெற்றி. இத படிங்க. இன்னைக்கு நானும் ஒரு கார்டு எடுத்தேன். அத படிங்க. காதலில் வெற்றி. ஜானகி. அந்த முட்டுடு ஜெயலட்சுமி இந்த நேரத்துல வெளியில போயிருப்பா. வீட்டுல அவர் மட்டும் தனியா தான் இருப்பாரு. போன் பண்ணி அவர்கிட்ட ஏதாவது பேசேன். என்னம்மா பேசுறது? ஐயோ ஐயோ, இத கூட நான் சொல்லிக் கொடுக்கணுமா? மனசுல நினைக்கிறத பேச. அந்த ரிஷி கபூர் டிம்பிள் கபாடியா நடத்த பாவி படத்துக்கு போவோமா, எலியாஸ் பீச்சுக்கு போவோமா, அப்படி இப்படி ஏதாவது பேசு. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் காஞ்சனா பேசுறேன். காஞ்சனாவா பேசுறது? நான் உன் முத்து மகள பேசுறேன். யாரு? அவர்தான்மா. அந்த ஜெயலட்சுமி பக்கத்துல இருக்காளான்னு கேட்டுக்கிட்டு பேசு. ஆமா, அம்மா எங்க இருக்காங்க? அவங்க மாடியில இருக்காங்க. ஆமா, உங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்க என் பக்கத்துலயே இருக்காங்க. ஐயோ, ஏண்டி நான் பக்கத்துல இருக்கேன்னு சொன்னேன்? அவர் உன் கூட பேசுறதுக்கு வெக்கப்படுவார்ல. சரி சரி, நீங்க சின்ன தெரிஞ்சுங்க, ஏதாவது பேசுவீங்க. நான் போய் சமையலை கவனிக்கிறேன். அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, பேசு. ஏன் காஞ்சோ, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அம்மாவை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு எனக்கு நீ போன் பண்ணுவ? எங்க அம்மா தான் உங்களுக்கு போன் பண்ணி பேச சொன்னாங்க. ஹை, சாமியே வரம் கொடுத்துருச்சா? சந்திப்போமா எங்கே? My lady's garden. ஓகே. ஐயோ, பிடிச்சு போச்சு போல இருக்கே. ராத்திரி முழுவதும் இங்கேயே உட்கார்ந்து இருந்துச்சுமே. காதலுக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? இருக்கும் போல இருக்கே. ஆனா காதல் வந்தா சோகம் வரும்னு சொல்லுவாங்களே. கண்டிப்பா வரும். இப்ப நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு தானே போறோம். போன உடனே தெரியும் சரி. சீக்கிரம் வா, எங்க அம்மா இருக்கா காத்துட்டு இருப்பாங்க. அம்மா. யார்? நான் தான்மா. செல்வா, தம்பி, வந்துட்டீங்களா? ராத்திரி ஃபுல்லா எங்கப்பா போயிருந்தேன்? உங்களை காணோம்னு அம்மா தூங்கவே இல்லை. அம்மா, அடுத்த வாரம் வீக்லி டெஸ்ட் வருது. சோம் கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு வரலான்னு போனேன். சாப்பிட சொன்னா அங்கேயே சாப்பிட்டேன். ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்படியே தூங்கிட்டோமா. ஒரு போனாவது பண்ணிருக்க கூடாதா தம்பி? அவன் தான் தூங்கிட்டேன்னு சொல்றானே ஐயா, அப்புறம் எப்படி போன் பண்ண முடியும்? செல்வம், நான் இல்லாம நீ சாப்பிட பழகிட்ட. ஆனா நீ இல்லாம என்னால சாப்பிட முடியலடா. அம்மா ராத்திரி பூராவும் சாப்பிடல தம்பி. சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வந்திருக்க. முத்துமால, அம்மா. செல்வம் என்னை விட்டு தனியா என்னைக்காவது சாப்பிட்டிருக்கானா ஐயா? இல்லம்மா. அது போகட்டும், என்ன பிரிஞ்சு என்னைக்காவது தனியா இருந்திருக்கானா ஐயா? இல்லம்மா. அதுவும் போகட்டும், என் முன்னாடி என்னைக்காவது பொய் சொல்லி இருக்கானா ஐயா? நிச்சயமா இல்லம்மா. இதுவும் போகட்டும், எப்படியா என்னால இருக்க முடியும்? ராத்திரி இவனை தேடி நான் சோமு வீட்டுக்கு போயிருந்தேன்.
அங்க இவன் வரவே இல்லைன்னு அவன் சொல்லிட்டான். அப்புறம் எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும்? அங்கேயும் போகல, அப்புறம் எங்கதான் போயிருப்பான்? முத்துனால ஒருவேளை அப்படி இப்படி ஏதாவது அப்படித்தாம்மா இருக்கும். எப்படி எப்படின்னு தான் எனக்கு தெரியல. நீ வேற சரியான சமயத்துல என் கழுத்தை அறுப்ப. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சுமா. கட்டுப்பாடு இல்லாம குதிரை வேகமா ஓடனா அதுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டுற வேண்டியதுதானே. நீ அதை சொல்றியா? அதுக்கு என்ன, முடிச்சிருவோம். அம்மா ஒரு வார்த்தை போன்ல சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியத வீட்டுக்கு நானே அனுப்பிச்சிருப்பேன். நாங்க அதுக்காக இங்க வரல. இவன் ஆசைப்பட்டது உங்க ஸ்டோர்ல தான் இருக்கா. யாருப்பா அது? எது பக்கெட்டா? சுமாரியா? ஓ ஜானகியா? வணக்கம்மா. மேனேஜர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி வாங்க. ஏன் என் குழந்தைய அப்படி பாக்குறீங்க? எங்க குழந்தைக்கு பொண்ணு மாப்பிள்ளை விளையாட்டு விளையாட ஒரு பொம்மை தேவை. அது நீங்க தான். கணக்கா சொல்லிட்டேன். நான் கணக்கு புள்ள புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். மனசுக்குள்ள ஒரு கிளுகிழப்பு தானோ ஏனாலும் தனி. ஹலோ, ஹம்பல் பிரசன்ட்ஸ். தேங்க்யூ. ஹலோ டாக்டர், கங்க்ராச்சுலேஷன். விஜயா, தங்கச்சி பிடிச்சாலும் பிடிச்சா புடியங்கும்பா பார்த்துதான் பிடிச்சிருக்கா. எவ்வளவு பெரிய பங்களா, எவ்வளவு வசதி. அதே அப்பா. சும்மா நிறைய. ஆமாமா, நடந்துதான் இடுப்பு ஒடிச்சு போச்சு. இன்னும் என்ன ஸ்பெஷல் நட? சும்மா வாடி. வந்தோம். அலங்காரம் எப்படி அலங்காரம் எப்படின்னு அம்மா அடிக்கடி கேட்பீங்களே. இப்ப கேட்கல. கேட்கணுமா? கேட்கணுமாங்கிற கேட்கிற மாதிரியா நடந்திருக்கு. அம்மா, இன்னைக்கு என்னமா போஸ்? ஆயா போஸ். வா ரஞ்சனா. ஹலோ காஞ்சனா. ஹலோ. ஹலோ என்னடி? ஹலோ போனா பேசுறேன். அம்மா, இந்த குத்து விளக்க என் கையால கொடுக்கவா? உன் கையால கொடுத்தது போதும், நானே கொடுக்குறேன். போட்டோ போட்டோ போட்டா? ஆமா. போட்டா உனக்கா? உனக்கு. மிஸ்டர் செல்வம், ஸ்டில் ப்ளீஸ். அம்மா, நீங்க கொஞ்சம் ஒதுங்க. வெளியே வெளியே. அடியே ஜெயலட்சுமி, அன்னைக்கு என்ன ஒதுக்கலாம் நீ சிரிச்ச. இன்னைக்கு ஒன்னா ஒதுக்கிட்டா நான் சிரிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சங்கர், சோமு, பாஸ்கர். என் வைஃப் ஜானகி. வணக்கம். வணக்கம். ஸ்டில் ப்ளீஸ். ஜெயலட்சுமி அம்மா, என்னம்மா இங்க வந்து தனியா நிக்கிறீங்க? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால இவங்கதான் எங்க அம்மா, இவங்கதான் எங்க அம்மான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்த புள்ள, இன்னைக்கு ஒருத்திய கட்டின உடனே இவதான் என் பொண்டாட்டி, இவதான் என் பொண்டாட்டின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பாத்தீங்களா? இதுதான்மா உலகம். என்னதான் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தாலும் கல்யாணம்னு ஒண்ணு ஆயிட்டா அவ்வளவுதான், பெத்த தாய அம்போன்னு விட்டுடுவாங்க. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. வந்திருக்கிறவன் எப்படியோ ஏதோ உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. வாமா. அத்தே, நான் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறதுக்கு ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கலாம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மஞ்சள் குங்குமத்தோடு நீ என்னைக்கு தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். பால் சாப்பிடுங்க. வேணாம், கொஞ்சம் சாப்பிடுங்க. எங்க அம்மாவும் இப்படித்தான். வேண்டான்னு சொன்னாலும் மற்றொருத்தி சாப்பிட வைப்பாங்க. இத பாருங்க, இனிமே அனாவசியமா வெளியில சுத்தக்கூடாது. இருட்டுறதுக்கு முன்னால வீடு வந்து சேரணும். எங்க அம்மா கூட இப்படித்தான் சொல்லுவாங்க. என்னங்க, உங்களை பிரிஞ்ச நாள் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீங்க எப்பவும் என் பக்கத்திலே இருக்கணும். எங்க அம்மாவும் இப்படித்தான் சொல்லுவாங்க.
ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்ட? அப்புறம் என்னவா, எப்ப பார்த்தாலும் தொட்டில் இருக்கிற குழந்தை மாதிரி அம்மா அம்மா நிறுத்தி அம்மன் புது பாடத்துக்கு இது ஒன்னும் பூஜை அறை இல்லை, பள்ளி அறை. நில்லுங்க நில்லுங்க, இப்படிதான் குளிச்சுட்டு தலையை சரியா கூட தோட்டாம இருந்தா குனிங்க, உடம்பு என்னத்துக்காகும்? வா, சின்ன குழந்தை மாதிரி இருக்கீங்க. போதும், எங்க அம்மா கூட இப்படித்தான் எனக்கு தலையை தோட்டி விடுவாங்க. ஜானகி, ஜானகி, சீக்கிரம் சட்னி கொண்டாய. ஏன் இப்படி பறக்குறீங்க? படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு ஆபீஸ் நிர்வாகத்தை அம்மா என்ன கவனிச்சு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் லேட்டா போனாலும் அம்மா கோவம் வந்து போதும். ஒன்னே ஒண்ணு சாப்பிடுங்க. வேண்டாம் ஜானகி, நான் தான் 4 இட்லி சாப்பிட்டேன். இல்லவே இல்ல, நீங்க பேச்சுல மறந்து போயிட்டீங்க. 3 இட்லி தான் சாப்பிட்டீங்க, இதையும் சாப்பிடுங்க. ஜானகி, எங்க அம்மா கூட இப்படித்தான் என்ன ஏமாத்தி ஏமாத்தி சாப்பிட வைப்பாங்க. எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். நான் எப்பவும் எங்க அம்மா கையால தான் சாப்பிடுவேன். போதும், அம்மா அம்மா அம்மா. மூச்சுக்கு முன்ன ஒரு தடவை அம்மா சொல்லணுமா? வேற என்ன சொல்லணும்? இனிமே நீங்க ஜானகி ஜானகின்னு தான் சொல்லணும். ஜானகி, இன்னைக்கு சாயந்தரம் செம்பரம்பாக்கம் போலாமா? சரி, அத்தைட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். ஐயோ, அம்மா கிட்டயா? பின்ன எப்படி வருதா? சொல்லிட்டு வா. ஆனா செம்பரம்பாக்கம் போறதா சொல்லாத, உங்க அப்பா வீட்டுக்கு போறா சொல்லிட்டு வந்தது. எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் பயப்படாத, சரியா 5 மணிக்கு உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நேரா நீ அங்க வந்துடணும். ஓகே? இத பாருங்க, என்ன இந்த ஜானகி இன்னும் காணோம்? ஒருவேளை அம்மா வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருப்பாங்களோ? உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது. இது என்ன விஷயம் ஜானகி? ஐயோ, என்ன சாமி கை பிடிச்சிருக்க? என்கிட்ட நடிக்கிறியா? சாமி, உடம்பு எப்படி இருக்குது? இன்னொரு மேல கை வச்சு தெரியும். சரி, என்ன பண்ணிடுவேன்? என்ன பண்ணுவேனா, அது இருக்கிற எங்க ஆளுங்களை எல்லாம் கூப்பிடுவேன். எங்க கூப்பிடலாம்? எங்க போயிட்ட? பசி வயிற்ற கிடுது. ஜானகி, பாப்பா சாப்பிடலாம். ஜானகி எங்கம்மா? ஏன் நான் போட்டா சாப்பிட மாட்டியோ? அதுல இந்த பாரு, மனைவி முகத்தை பாப்பா, தாய் தாண்டா வயத்தை பாப்பா. வா சாப்பிடலாம். ஜானகி, இங்க இருக்க. நான் உன்னை வீடு கூட தேடிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்ல, நான் வீட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகுது. நீ என் கண்ணிலே படலையே. போது போல, அதான் எங்க உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? இன்னைக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை, ஒரே அலுப்பு. ஜானகி, இங்க வாய. நான் படிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, ஒரே தலைவலி, ஒத்த தலைவலி. தலைவலியா? சீக்கிரம் அபிர்வாதத்தை எடுத்துட்டு வாயே. ஐயோ, ஐயோ, இந்தாங்க, தேய்ச்சுக்கங்க. எப்படி தேய்க்க முடியும்? இங்கே தேய்ச்சி விடு. எந்த பக்கம் வருது? இந்த பக்கம். தலைவலியா? நிறைய வரைக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்ப சரியா போச்சு. ஜானகி, வணக்கம்மா. ஓ, விஜயாவா? எப்பமா வந்த? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன. சேலையை பார்த்ததும் ஜானகி தான் நினைச்சிட்டேன். ஜானகி, உங்க அக்காவை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுமா? வாக்கா. விஜயா, இன்னும் ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போமா? இல்லம்மா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். இன்னும் 2-3 நாளைக்காவது இருந்துட்டு தான் போகணும். அம்மா, செல்வம், யாரு வந்திருக்கா பாத்தியா? வாங்க. வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கும். அடடு, மணி 1 அடிச்சிருச்சு. வா செல்வம், சாப்பிடு. நீ வாக்கா, சாப்பிடலாம். நல்லா இருக்கு. உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு, முதல்ல அவருக்கு சாப்பாடு போடுவியா? என்ன கூப்பிடுறே? நான் அப்புறமா சாப்பிடுறேம்மா. இல்லக்கா, அவருக்கு எப்போ அவங்க அம்மா தான் சாப்பாடு போடுவாங்க. அப்படியா? என்னங்க, ஏன் மாதிரி இருக்கீங்க? உன் பட்டு புடவைய உங்க அக்காவை கொடுத்தியாமே, அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. மன்னிச்சுக்கங்க, இனிமே எங்க வீட்டு பொருள் எதையும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்லல. உங்க அக்காவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கடையில போய் புதுசா ஒண்ணு வாங்கி கொடுக்க வேண்டியதானே.
கட்டி இருக்கிற புடவை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப தரதரம்னு அம்மா சொல்றாங்க. ஜானகி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? இருக்காது இப்படி அழுகிறேன். இன்னைக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை, ஒரே அலுப்பு. ஜானகி, நீங்க வாயே. நான் வரமாட்டேன். ஐயோ, ஒரே தலைவலி, ஒத்த தலைவலி. சீக்கிரம் அவர்தான் எடுத்துட்டு வாயே. இன்னைக்கு நான் ஏமாறவே மாட்டேன். எனக்கு என்ன கோபம்? நீ போய் தூங்கு. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? தூக்கவலையா? தலைவலியா? எங்க அவர்தான்? என்னடி இந்த கலவி நினைச்சு நினைச்சு ஒண்ணு பேசுறாளே. திடீர்னு சரிங்கிற, திடீர்னு மாட்டேங்கிற. அவளை விடு. அவருக்கு உன் மேல ஆசை இருக்கா இல்லையா? அவர் என் மேல உயிரே வச்சிட்டு இருக்காருமா. உயிரை வச்சிருந்தா மட்டும் போதுமா? தாலியா கட்ட மாட்டேங்கிறானே. இத பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. இதை விட்டா உனக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. இப்பவே நீ அவரை தனியா சந்திச்சு, இந்த பாருங்க, எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படியே இருக்கிறது? சீக்கிரமா நீங்க என் கழுத்துல தாலியை கட்டல, நான் ஆத்திலேயே குளத்திலேயே விழுந்து செத்து போயிடுவேன். அப்படி நீ கண்ணீர் விட்ட அவர் மனசு கரைஞ்சிடும், கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுவாரு. அவர் அந்த அத்தைக்கு ரொம்ப பயப்படுறாரம்மா. அவ கட்டாடி கிளவி, அவளாடி நமக்கு முக்கியம். மாப்பிள்ள சரின்னு சொல்லிட்டாருன்னா இவன் என்னடி பிஸ்தா? காதும் காதும் வச்சா மாதிரி கோயில்ல போய் தாலியை கட்டிட்டா என்ன செய்வா? ஐயோ, அருமையான ஐடியாமா. அங்கதான் நீ ரஞ்சனா இருக்கா. சரி, சீக்கிரமா புறப்பட்டு போய் அவரை சந்திச்சு பேசி ஒரு நல்ல முடிவெடுவா. போ காஞ்சம்மா, அந்த நட கோசெல்லாம் மறந்துடாத. கல்யாண ஊர்வலம் வரும், உல்லாசமே தரும், மகிழ்ந்து நான் ஆடிடுவேன். நம்ம காதல் கொண்ட அப்பாவை இறந்துட்டார். நாளைக்கு வேண்டி புருஷனை ஒதுக்கிட்டார். நீயோ ஒரு குழந்தைக்கு தாயாக போற. நமக்கு உதவி செய்யவோ யாரும் இல்லை. எப்படிமா குடும்பத்தை நடத்த போற? என்னக்கா செய்யறது? ஏதாவது ஒரு வேலைக்கு போலான்னு நினைச்சா இந்த நிலைமையில அதுவும் முடியாது. நம்ம அப்பா காசு பணம் சேர்த்து வைக்கலனாலும் கௌரவமா வாழ்ந்துட்டு போயிருக்கார். அவரு பெத்த பிள்ளைங்க இன்னொருத்தர் கிட்ட போய் கையேந்து நிக்க கூடாதுக்கா. ஒரு வேலை செய், இந்த கம்மல் எடுத்துட்டு போய் அடகு வச்சு ஏதாவது பணம் கொண்டா. போயிட்டு வாக்கா. காஞ்சனா எல்லா விஷயத்தையும் கிட்ட சொல்லுச்சு. நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன செய்யறது? கல்யாண கோலத்துல என் பொண்ணை பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கவலையை விடுங்க, காரியத்தை கச்சிதமா நான் முடிக்கிறேன். நீங்க நினைச்ச நடக்காத காரியமா இருக்கு. ஆனா இந்த விஷயம் ஜெயலட்சுமி அம்மாவுக்கு தெரியவே கூடாது. ஆமா, காதோட காது வச்ச மாதிரி நடக்கணும். என்ன அந்த அம்மாவுக்கு கருணாக்கு ஏதாவது சொல்லிட்டாங்க, கல்யாணம் நின்னு போயிடும். அதுக்குத்தான் சொல்றேன். 4ஆம் தேதி முகூர்த்த நாள், 5:30 இருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. 5:30 இருந்து 7 அசந்து தூங்குற நேரமாச்சே. ஐயோ, காலையில இல்ல, சாயங்காலம். சாயந்தரம் 5:30 இருந்து 7. அப்புறம் என்ன 4ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுப்போம். ஆமா, கரெக்டா 5 மணிக்கெல்லாம் என் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணி ரெடியா வச்சிருப்பேன். நீங்க ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு வந்து என் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு நேரா நம்ம முருகன் கோயிலுக்கு போயிடுங்க. அத நீங்க சொல்லணுமா? சரியா 7 மணிக்கெல்லாம் உங்க பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு விழுந்தோம். அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் நான் மட்டும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஜெயலட்சுமி அம்மா கிட்ட போய் என் பொண்ணு இங்க வந்தாளா, என் பொண்ணு இங்க வந்தாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அங்கேயே இருப்பேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் நேரா அங்க வந்துடணும். அப்புறம் என்ன நடக்கும் நான் பாத்துக்கிறேன். வெண்ணெய் கொண்டா சொல்ற, வெண்ணெய் கொண்டாமா? என்னையா பாக்குறேன்? எடுத்துக்கியா? இந்த மீனாட்சி, நீ எடுத்துக்கமா. சொல்றீங்க, எடுத்துக்கியா? வந்துட்டியா? இந்த எடுத்துக்க. என்ன
எடுத்துக்கடா. உனக்கு விஷயமே தெரியாதா? எனக்கு பேரம் பிறந்துட்டாண்டா, நீ அப்பா ஆயிட்ட. இன்னொரு சீட் எடுத்துக்க. ஏன் எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க? உங்க வேலையை கவனிங்க. செல்வம், நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன்டா. ஆண்டவனா பார்த்து என் குறைய தீர்த்துட்டான். செல்வம், எனக்கு என் பேரனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. அதுக்கு என்னம்மா, வாங்க இப்பவே போய் ஜானகி குழந்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். எங்க? அவ வீட்டுக்கா? நானா? எப்படியாவது இந்த ஜெயலட்சுமியை பணிய வைக்கணும்னு அவ எதிர்பார்த்துட்டு இருக்கா. அதுதான் என்கிட்ட நடக்காது. இந்த பாரு, அவதான் எனக்கு வேண்டாம். புள்ள நமக்கு இல்லடா சொந்தம். போய் குழந்தைய கொடுன்னு வாய்ப்பான். அவ எப்படிமா கொடுப்பா? அவன் ஒண்ணு சும்மா கொடுக்க வேண்டாம். பணம் தர்ற, வீசி எரிஞ்சிட்டு குழந்தைய வாங்கிட்டு வா. நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா பணத்துக்காக பெத்த குழந்தை யாராவது கொடுப்பாங்களாமா? அவ கொடுப்பாடா. 10,000 ரூபாய வாங்கிக்கிட்டு எனக்கும் என் புருஷனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விவாகரத்து பத்திரம் எழுதி கொடுத்தவ குழந்தையவா கொடுக்க மாட்டா. என்னமா சொல்றீங்க? ஏன், நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? பத்திரத்தை இரும்பு பெட்டியில பத்திரமா வச்சிருக்கேன். எடுத்துட்டு வந்து காட்டட்டுமா? அப்புறம் என்னடா, மாளிகையில வளர வேண்டிய என் பேரு அந்த மண் குடிசையில கிடந்து கஷ்டப்படணுமா? புருஷனே வேண்டாண்டவளுக்கு புள்ள எடுக்கு. போய் என் பேரனை தூக்கிட்டு வா. பொந்தமல்லி பிள்ளையாரப்பா, இதுக்கு மேல என்ன சோதிக்காதப்பா. என்னம்மா செவத்துல புள்ளி வைக்கிற? பால் கணக்கா? அடியே கடங்காரி, நான் எதுக்கு அங்கடி பால் கணக்கு போடுறேன்? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. வயசுல ஒரு பூச்சி உண்டா, புழு உண்டா? வயசானவரை கட்டிக்கிட்டு என் குடும்பத்துக்கு ஒரு வாரம் இல்லாம பண்ணிட்டியே. ஏமா, உனக்கு இதை விட்ட வேற பேச்சே கிடையாதா? சரி சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். உன் மருமகன் வந்தா சாப்பாடு போடு. மருமகனா? மருமகன் என் கையால் அவனுக்கு சாப்பாட போடுவேன். எனக்கு வர்ற கோபத்துக்கு அவனை விஷத்தை வச்சே கொன்னுடுவேன். அப்புறம் என் பொண்ணுல கண்கலங்கி நிப்பா. சிவசிவா, ராமச்சந்திர பிரபு, பிள்ளை இல்லாத வீட்டுல கணவன் துள்ளி விளையாடுறானே. ஒரு புள்ளியாச்சு, 2 புள்ளியாச்சு, 7 புள்ளியாச்சு. வருஷமும் 7 ஆச்சு. சின்ன இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கலையே. அம்மா, நீ புள்ளி வச்சது போதும். பிச்சை புள்ளிய நீ வைக்கிறேங்கிறியா? போமா, இப்போ எனக்கு 3 மாசம். என்னடி சொல்ற? ஆமாம்மா, இப்போ நான் மாங்காய் திங்கிறேன். என் கண்ணு, என் மூக்கு, என் பல்ல, என் ராஜாத்தி. பொந்தமல்லி பிள்ளையாரப்பா, இப்பவாவது உன் கண்ணை திறந்து இந்த வீட்டுக்கு ஒரு வாரத்தை கொடுத்தியே. பிள்ளையாரப்பா, என் பேரை சொல்ல எனக்கு ஒரு பேட்டி தான் பிறக்கணும். அதுக்கு நான் உன் பேரையே வச்சிடுறேன். ஏண்டி பிள்ளையார் இல்ல? ஐயோ, மாப்பிள்ளை வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வந்துட்டாங்க. மாப்பிள்ளையா? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. இது வரைக்கும் நான் உங்களை ஏதாவது தப்பா பேசியிருந்தா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நிக்கிறீங்களே, உட்காருங்க மாப்பிள்ளை. என்ன இது புதுசா வரவேற்பும் மரியாதையும் பலமா இருக்கு? என்ன விஷயத்தை? காஞ்சமா, மாப்பிள்ளை கேக்குறாங்களே, பதில் சொல்லு. அவங்க கிட்ட நான் பேச முடியுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு தான் வெக்கமா இருக்கு. 2 பேரும் மாறி மாறி வெக்கப்பட்டு இருந்தா எனக்கு எப்படி விஷயம் புரியுது? கொஞ்சம் இருங்க மாப்பிள்ளை, இப்ப புரியுதா பாருங்க. என்னத்தை ஒரு பக்கம் கைய வச்சு மறைச்சிருக்கீங்க, இந்த பக்கம் 3 கருப்பு பள்ளி இருக்குது. விவரமே புரியலையே. என்ன மாப்பிள்ளை நீங்க? என் பொண்ணு 3 மாசம் காஞ்சு அத்தா, சிக்கு 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 சிக்கு. டாக்டர், அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? மிஸ்டர் செல்வம், உடம்புல நோய் இருந்தா மருந்து கொடுத்து குணப்படுத்திடலாம். ஆனா அவங்களுக்கு இருக்கிறது மனநோய். அதை என்னால தீர்க்க முடியாது, உங்களாலதான் தீர்க்க முடியும். என்ன டாக்டர் சொல்றீங்க? அவங்களுக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணமே நீங்க அவங்களோட பேசாம இருந்ததுதான். இத பாருங்க, ஃபேமிலி டாக்டர்ங்கிற முறையில சொல்றேன். அம்மாவை குணப்படுத்தணும்னு உண்மையிலேயே நீங்க நினைச்சா முன்ன மாதிரி அவங்களோட நீங்க நல்லா பேசணும். அதோட ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷன் கூட்டி போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும். நான் கட்டுமா செல்வம்? அம்மா, உங்க உடம்பு குணமாகணும்னா கொஞ்ச நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருந்தா நல்லதுன்னு டாக்டர் சொல்றாரு. எனக்கும் அதான் சரின்னு தோணுது.
ஊட்டியாவது கொடைக்கானலாவது இனிமே எதுக்குப்பா நான் அங்கெல்லாம் போகணும்? நீரை எடுக்க போயிட்டீங்களே, என் நோய் எல்லாம் பறந்து போயிடுச்சு. மருந்து கொடுங்க. தங்கி நீ எங்கேயா இருக்க? உங்களுக்கு என்ன வேணும் சார்? என்ன ஜானகி இப்படி பேசுற? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அந்த பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அம்மாவும் நானும் நேத்து தான் கொடைக்கானலுக்கு வந்தோம். உன்னை இங்க சந்திப்பதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பணத்தை அங்க கொடுத்துருங்க. ராஜா, இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு உங்க அம்மா சொன்னாங்க, அதனால சாக்லேட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ பெரியப்பா. ராஜா, வா பாட்டி, எங்க வந்த? இன்னைக்கு என் பிறந்த நாளாச்சு, அதை என் வீட்டுல பிரமாதமா கொண்டாட போறேன். என் பிறந்த நாள் உங்க வீட்டுல என்னத்துக்கு கொண்டாடணும்? என்ன கண்ணா இப்படி பேசுறேன்? நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன்டா. அப்படியா? வா வீட்டுக்கு போலாம். வா வா வா. மகாராஜா, கேக்க வெட்டுங்க. பத்த வைக்கட்டுமா? கொஞ்சம் இருங்க குடுமி மாமா, நான் இப்ப ஒரு பந்தயம் வைக்க போறேன். என்ன பந்தயம் வைக்க போறீங்க? யார் இந்த கேக்க ஒரே வாயில சாப்பிட போறாங்கன்னா நான் தான். ஒரே வாயில இந்த ஊரையே சாப்பிட்டுவாரு என் மாப்பிள்ள. அவர்கிட்ட போய் பந்தயம் வைக்கிறீங்களா தம்பி? அது இல்ல, ஒரே தீக்குச்சியில இந்த 7 கேண்டில் செய்யும் பத்த வைக்கணும். முடியுமா? மகாராஜா, அப்படி பத்த வச்சிட்டா? அப்படி பத்த வச்சுட்டா ராஜாவுக்காக இந்த வைர மோதிரத்தை நான் பரிசா கொடுக்கறேன். வைர மோதிரம்னா நான் இந்த ஊருக்கே வத்தி வைப்பனே. இதுவா பெருசு? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த பாருங்க, அப்படி யாரும் பத்த வைக்கலன்னா குட்டி மகாராஜாவா பார்த்து என்ன தண்டனை கொடுக்கறாரோ அதை ஏத்துக்கிறோம். என்ன தண்டனை? தோத்து போறவங்களுக்கு நாமம் போடுவேன். ஐயோ, ஆமாமா, சரியான தண்டனை. இப்ப யாரு முதல்ல பத்த வைக்க போறா? வைர மோதிரம் இல்ல, நான் தான். திருப்பதி வெங்கடேசா ஏழுமலையானே, எனக்கு போட்டுடாதப்பா. வைரமோதிரம் 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 வை பெருமாள் போட்டுட்டியப்பா. நான் தான். இந்தாங்க பொட்டி, நாமத்துக்கு தயாராவை. ஏன் நான் போறேன்னா இல்லையா? இந்த மல்லி பிள்ளையாரப்பா. அடுத்தது பாட்டி. பாட்டி தோத்து போயிட்டாங்க. பாட்டி தோத்து போயிட்டாங்க. அடுத்தது காஞ்சனாண்டி. நல்லா அஞ்சு வா வா வா, ரெண்டாவது வா. ரஞ்சனா பாட்டி, உங்களை பார்த்தா பெருமாள் கோயில் யானைக்கு நாமம் போட்ட மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கே. ஆமா. ஐயோ பாவம், பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. போடா போக்கிரி. என்ன பார்த்தா எப்படிப்பா இருக்கு? வாழை ஒட்ட வச்சா அப்படியே இருக்கும். அனுமார் மாதிரியாவா? ஆமா. காஞ்சனாண்டி, உங்க அப்பா நாமம் போட்டுக்கிட்டே இருங்க, அதான் உங்களுக்கு அழகா இருக்கும். மகாராஜா, நாங்க நாமத்தை எடுத்துடலாமா? அதெல்லாம் முடியாது. நீங்க எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. நான் பத்த வைக்க வேணாமா? நீ தோத்து போயிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ராமம் போடுவோம். நெத்தி பூரா ராமமாவே இருக்கும். பாப்போம் 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 பாப்போம்.
ஐயோ இந்த யோசனை நமக்கு வராம போச்சு. வந்திருந்தா வருமா நமக்கெல்லாம் இந்த பெருமாள் வேஷம்? ராஜா கெட்டிக்கா